ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தொப்பாயம் மார்க்கெட் தான் போகிறோம். இதுக்கு நம்ம ரெட் லைன் எம்ஆர்டி தான் பிடிக்கிறோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நான் ஆல்ரெடி யூடியூப்ல ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இங்கே தொப்பாயில் ஃபர்ஸ்ட் வேல்யூ டாலர் தான் போகிறோம். இங்கே வேல்யூ டாலர்னா சிங்கப்பூரில் எல்லாருக்குமே தெரியும், இங்கே சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப சீப்பாகவே இருக்கும். மற்ற வேல்யூ டாலர் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மியாகவே இருந்தது. இங்கே கிளியரன்ஸ் சேல் வேற இருந்தது. இந்த வேல்யூ டாலரில் ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. வீடியோஸ் கூட எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம். க்ரௌட்ல எல்லாருமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்களே பாருங்க, இந்த வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. இதுல எவ்வளோ ஐட்டம்லாம் வந்துட்டு இருக்குன்னு, ப்ளஸ் வந்துட்டு ரேட்லாம் கூட இதுல நான் கிளியரா காமிச்சிருப்பேன். நீங்க வீடியோ பாருங்க. இங்கே சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே பிஸ்கெட்லேருந்து சிப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு நாப்கின்லேருந்து எல்லா ஐட்டமும் இருக்கீங்க. இங்கே சாஸு நீங்கள் எல்லாமே கம்மி ரேட்டில் வாங்கலாம். கிளியரன்ஸ் சேலுன்றதுனால நிறைய ஆஃபர் இருந்துச்சு. இந்த சாக்லேட்ஸ்லாம் நம்மளால் இந்தியாவில் வாங்க முடியாது. இங்கேயே நீங்கள் இந்த சாக்லேட்ஸ்லாம் வெளியே வேறு ஏதாவது கடையில் நம்ம வாங்க போனோம்னா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வேல்யூ டாலரில் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம தொப்பாய மால் தான் போகணும். மாலுக்கு போகிற வழியிலே எனக்கு லைட்டாக பசிச்சிருச்சு, தலை வலியாகவும் இருந்துச்சு. சரி, நீ ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லி உள்ளே போனதும் கொஞ்ச நேரம் கடையை தான் தேடிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்தது வந்துட்டு கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எடுக்க தான். இங்கே நிறைய கடைங்க இருந்தாலும் இங்கே இருக்க ட்ரெஸ்ஸு எதுவுமே எங்களுக்கு புதுசு மாதிரி தெரியல. இங்கே நிறைய இடத்துல நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கும் போது பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா சில கடைங்களை பழைய ட்ரெஸ்ஸு கூட புதுசு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் ட்ரெஸ் கடையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். சரி, இப்போ நம்ம காஃபியும் வேறு ஏதாச்சும் சாப்பிடலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே நிறைய ஷாப்ஸ் மூடியே தான் இருக்குது. இங்கே ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் இப்போ இங்கே பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. இது ஒரு முஸ்லீம் கடையில் காஃபி வாங்கி குடிச்சிட்டு பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக் பரோட்டா தான் வாங்கி சாப்பிட்டோம். இந்த கடையில் நல்லாவே இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்கள் மாமா ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்கான ஷாப்பிங் தான் இது. நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக எம்ஆர்டி கிட்ட வந்தப்போ இந்த கடையை பார்த்தோம். இந்த கடையில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சைனீஸ் ஐட்டம், கொரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் சிங்கப்பூருக்கு ட்ரிப்பு வந்திருந்தாலோ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறனாலோ இந்த கடையில் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கான அவ்வளோ விளையாட்டு பொருள் எல்லாமே நிறைய இருக்குது. இங்கே இருக்க ஐட்டம்ஸில் இந்த உண்டி எல்லாம் பாருங்கள். இந்த ஐட்டம் எல்லாமே புதுசாக இருக்குது. இந்த பாப்கார்ன் பென்சிலும் இங்கே தான் பார்த்தோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ட்ரைபாட் வாங்கணும்னு இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், கிட்ஸுக்கான பார்பி ட்ரெஸ்ஸஸ்ஸு, பார்பி டால்ஸு, அதுக்கப்புறம் இந்த எம்ஆர்டிக்கான இந்த கீ செயின், நிறைய டாய்ஸ் இருக்கீங்க. ஆனால் ரேட்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா மற்ற கடைகளில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து, டாய்ஸ்லேருந்து, சாஃப்ட் டாய்ஸ்லேருந்து, ஏதோ இந்த ஃபேன் நிறைய பார்த்தோம். இங்கே இருக்கிற ஐட்டம் மாதிரி வெளியே இருக்காது. ஆனால் இங்கே ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் இருந்தது. எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து $5 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்துட்டு வெளியே இதெல்லாம் $2 நம்ம வாங்கிடலாம். இந்த கடையில் $5 ஸ்டார்ட் ஆகுது. பட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. எல்லாம் புதுசாகவும் இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது நிறைய ப்ராடக்ட்டு. சரி, இந்த கடையை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் தொப்பாய மார்க்கெட் தான் கிளம்புனோம். சரி, நாங்கள் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருந்தோம். இங்கே பக்கத்தில் கார்டியன் ஷாப்பும் போனோம். இங்கே நிறைய ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இருக்குது. இதுதான் எங்கள் அண்ணன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை, அங்கே $1 ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வந்த கடை இந்த மீக் ஷோ தான். இந்த மீக் ஷோவில் அவ்வளோ கூட்டம், நிறைய ஆன்லைன் ஆர்டர் எடுப்பாங்க போல். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் வெயிட் பண்ணி. 2 ஐஸ்கிரீமுக்கு நாங்கள் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணோம். ஒரு 2 ஐஸ்கிரீமுக்கு நாங்கள் 25 மினிட்ஸ் மேலே ஆச்சு. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு வழியாக ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா எங்களை கூப்பிட்டாங்க.
ஐஸ்கிரீமை வாங்கிட்டு இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு வந்து வெண்ணிலாவும் எனக்கு ஏலக்காவும் கலந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு நம்ம ஊர் வெண்ணிலா ஐஸ்கிரீமே ஓகே தான். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் அங்கிளும் வந்துட்டாங்க. அவங்கள மீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் நாங்கள் இங்கே இந்த நியூஸ் பேப்பர் வெண்டிங் மிஷினை பார்த்தோம். இதில் தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேருந்து மலாய், சைனீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் மிஷின்லாம் எனக்கு புதுசாக இருந்ததுனால நான் இதையும் ஒரு வீடியோவை எடுத்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி நாங்கள் இதை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பாய்.